10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்ளம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் மாடரேட், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷனை பற்றியும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ இந்த மாடரேட் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் how to calculate. ஓகேங்களா? ஸோ கான்சன்ட்ரேஷன் dependence of rate is called differential rate equations. ஸோ அந்த மாடரேட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், ரியாக்டினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ரியாக்டினுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹையாக இருக்கும். ஸோ ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீராக ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன், ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஸ்பீடு என்ன ஆகிட்டே இருக்குன்னா டிக்ரீஸ் ஆகும். ரியாக்ஷனுடைய ஸ்பீடு என்ன ஆகுங்க? டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ரியாக்ஷனுடைய ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிக்ரீசஸ் பிகாஸ் ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன் டைம் ஆக ரியாக்ஷனுடைய ஸ்பீட் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதை கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா, டைமை பொறுத்து. சரியா? ரேட் how to decrease or change the time, change with the time. டைமை பொறுத்து ரேட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது, டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் சொல்லும்போது கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கன்வீனியன்ட் டு டிட்டர்மின் த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆர் ஃபாஸ்ட் ரேட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கு இந்த மாதிரி நாம் கால்குலேட் பண்ண முடியாது. மாடரேட் ரியாக்ஷனுக்கு நம்ம நார்மலாகவே கால்குலேட் பண்ண முடியும். பட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் மீன்ஸ் ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கு டிட்டர்மின் பண்ணுறது இம்பாசிபிள். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் மெஷர்ட் பை த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் பாயிண்ட் டி இன் கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம் plot. This makes it difficult to determine the rate law and hence the order of the reactions. ஓகேங்களா? ஸோ அதை உங்கள் புக்கில் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் 4.3 நீங்கள் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் டிஃபிகல்டிஸ் வி கேன் இன்டகிரேட் த டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் டு கிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைரக்ட்லி மெஷர்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இதை தான் உங்கள் புக்கில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒய் கால்குலேட் த இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், ஹாஃப் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். In our syllabus only two reactions given, zero order reactions and first order reactions. Here integrated rate equation, zero order reactions. So what is zero order reactions? Definition: zero order reactions means that the rate of the reactions is proportional to zero power of the concentration of the reactants. Simply, zero order reaction means that the rate of the reaction is proportional to zero power of the concentration of the reactant. Simply சொல்லணும்னா, rate of the reaction is independent of the concentration of the reactants. So what is zero order reactions? Zero order reactions is defined as the rate of the reaction is independent of the concentration of the reactant. Simply says independent of the concentration of the reactant. So differential rate equations argues product. Differential rate equations, here general equations, let us consider this equations argues product.
here rate in this equation, rate according to change in concentration. So you can write the rate equation according to change in concentration, rate equal to minus d of concentration of R divided by dt. This is equation 1. Then rate equation can write rate law according to rate law, rate equal to k into R power 0, because 0 order reactions அதனால 0 அப்ளை பண்ணிக்கிறோம். சார் எக்ஸ்பெரிமெண்டலாக தானே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றுமே யோசிக்க வேணாம். நோ, நம்ம 0 ஆர்டர் ரியாக்ஷன் தான் கால்குலேட் பண்ணுறேங்க. ஸோ ஆர் பவர் 0. ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் அண்ட் 2, these 2 ஆர் ஆல்சோ ரேட் ஈக்குவேஷன். ஸோ லெஃப்ட் சைடு 2 ரேட் இருக்குங்க. ஸோ லெஃப்ட் 2 ஈக்குவல்னா ரைட் 2 terms equal. Then 1 and 2 minus d of R divided by dt equal to k into concentration of R power 0. Then R d of minus d of R divided by dt equal to k. Okay, this is differential rate equation. Then integrated rate equations, integration on both sides in equation 3. So in the equation 2 sides நம்ம integrate பண்றோம். Minus d of R divided by dt equal to k. This is equation 3. Then concentration terms எல்லாம் one side, another terms எல்லாம் நம்ம one side cross multiply பண்றோம். Then results minus d of concentration of R equal to k into dt. So integrated on both sides, minus common outside இருக்குங்க. So d of R equal to k integration into dt. So d of x integrate பண்ணும்போது xங்க. So max உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So d of x integrate பண்ண x, then minus d of R அப்படிங்கிறது concentration of R equal to kt. Concentration of R equal to kt, because dt integrate பண்ணோம்னா with respect to time t. சரியா? dt integrated with respect to time dt, only t. dt integrate பண்ண கிடைக்குதுங்க t. So I is a integration constant. I is an integration constant. Then concentration of R equal to kt plus I minus concentration of R equal to kt minus I. ஓகேங்களா? Then more or minus ஆல் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாங்க concentration of R equal to minus kt plus I. concentration of R equal to minus kt plus I. ஓகேங்களா? concentration of R equal to minus kt plus I. Then time t equal to 0, concentration of R equal to R naught. time t 0, reaction start ஆகல அப்படின்னா ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஹியர் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இஸ் concentration of R is a concentration of reactant at time t. concentration of R without not அப்படிங்கும்போது concentration of R is a concentration of reactant initial or sorry concentration of R only square bracket R. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டீயில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆர் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன். ஸோ வித்தவுட் 0 போட்டிருக்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது என்னங்க, டைம் டீயில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டைம் டீயில். ஸோ ஆஃப்டர் 10 minutes, தென் ஆஃப்டர் 10 minutes. ஸோ எவ்ரி ஆஃப்டர் 10 minutesல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் தாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர். அப்போ t ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது ரியாக்டே ஆகிருக்காதுங்க. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான் அங்கே இருக்கும். ஸோ நோ ரியாக்ஷன்ஸ் ஸ்டார்டட். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா t ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது கான்சன்ட்ரேஷன் அட் டைம் t ஆர் நாட், தென் ஆர் நாட் ஈக்குவல் டு மைனஸ்
k into 0 plus I. So R naught equal to I. So this value apply in this equation here. Or concentration equal to minus kT plus R naught. This is equation 4. Then y equal to mx plus c format. This equation is y equal to mx plus c format. So graph பார்த்தீங்கன்னா y axis ல concentration of R, x axis T. So concentration of R, then y axis ல, the x axis ல time, then gives a straight line. So plotted graphical representation. So plotted concentration of R versus time t gives a straight line because these equations format y equal to mx plus c. So this is a straight line. So slope equal to minus k and intercept R naught, concentration of R naught. Okay, then minus kt equal to R minus R naught, minus kt equal to R minus R naught. Okay, then minus kt equal to R minus R naught. Reactions la pathina initial concentration எப்பவுமே ஹையா இருக்கும், பட் here negative sign இருக்கிறதுனால லோவா இருக்கிற மாதிரி காட்டியிருக்கும். Reactant time t, reactant concentration at time t is now reactant concentration at time t is higher than that of concentration, initial concentration. So the balance பண்றதுக்காக this equation throughout multiply by minus. So minus into minus plus kt equal to minus into plus minus or minus into minus plus or not. So நமக்கு நம்ம derive பண்றதே rate constant தாங்க. So k equal to R naught minus concentration of R divided by dt. This is a rate constant for zero order reaction. This is a rate constant for zero order reactions. K equal to R naught minus R divided by t. K equal to R naught minus R divided by dt. This is a rate constant for zero order reactions. Okay. Next example பாருங்க. Photochemical reactions. Hydrogen react with chlorine in the presence of sunlight to form hydrogen chloride. This is a photochemical reactions. So this reaction is zero order reaction. This reaction is called zero order reactions. Okay, then second, ammonia, decomposition of ammonia in the presence of sunlight. Photochemical reactions, nitrogen and hydrogen. This is a zero order reactions. And hydrogen iodide, dissociation of hydrogen iodide on gold surface. Dissociation of hydrogen iodide on gold surface is zero order reaction. And then decomposition of gas on surface of catalyst. Decomposition of gas on surface of catalyst, zero order reaction. Then iodination of acetone, CH3 COCH3 plus I2 gives CH3 COCH2I, iodoacetone plus HI. In this reaction R equal to K into concentration of acetone into I2. So I2 power 0 ன்னு போட்டிருக்கோம். So overall reaction is zero order reaction கிடையாதுங்க. This is a zero order reactions with respect to I2. So in this equation only zero order reactions, சரியா? Not only zero order reactions. ஓகேங்களா? So I2 depend பண்ணி மட்டும்தாங்க zero order reactions. ஓகேங்களா? This reactions overall order அப்படினு பார்த்தீங்கன்னா first order. So overall order பார்த்தீங்கன்னா first order kinetics, but order with respect to I2 iodine, order with respect to iodine only zero order. Then nitrous oxide decomposition on hot platinum, nitrous oxide decomposition with the help of hot platinum, nitrogen and half O2. This is a zero order reaction. Okay. Then half-life period. So what is half-life period? Half-life of the reaction is the time in which the half-life of the reaction is the time in which the concentration of the reactant is reduced to 1/2 of its initial concentration. Initial concentration இருந்து half reduce ஆகிறதுக்கு தேவையான time தான் half-life period. So K equal to R naught
minus R divided by T. This is a first zero order rate constant. So this is a zero order rate constant. Then half-life period calculate பண்றதுக்கு, so half-life period means reaction உடைய initial concentration half குறையத்துக்கு தேவையான நேரம் தான் half-life period. Then T equal to T of, okay, then R concentration of R, இது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இது concentration R னா என்ன மீனிங், டைம் Tல இருக்கக்கூடிய concentration. அப்போ T of அப்படிங்கும்போது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹாஃபாக ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ டைம் டீயில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆர் நாட் பை டூ, டைம் டீயில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆர் நாட் பை டூ, கே ஈக்குவல் டு ஆர் நாட் மைனஸ் ஆர் நாட் பை டூ டிவைட் பை டி ஆஃப். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டூ ஆர் நாட் மைனஸ் ஆர் நாட் பை டூ, ஸோ டூ டிவைட் பை டூ இன்ட்டு டி ஆஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர் நாட் காமனாக நம்ம வெளியே எடுத்தோம்னா, ஆர் நாட் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 minus 1, ஓகேங்களா, 2 minus 1, அப்போ ஆர் நாட் பை 2 இன்ட்டு டி ஆஃப். ஸோ டி ஆஃப் ஈக்குவல் டு ஆர் நாட் டிவைட் பை 2k. ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் ஈக்குவேஷன் டி ஆஃப் ஈக்குவல் டு ஆர் நாட் பை 2k, ஆர் நாட் பை 2k. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்? So T of half-life period of a zero order reaction, half-life period for a zero order reaction is directly proportional to initial concentration of the reactants. So this format says half-life period of a zero order reaction is directly proportional to the initial concentration of the reactant, because reactant concentration, initial concentration on terms numerator இருக்கு. ஸோ 1/2k அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா டி ஆஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஆர் நாட், ஸோ கிவ்ஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக டி ஆஃப் என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் த ஹாஃப் லைஃப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா. தென் லைஃப் டைம். What is lifetime? Lifetime is the time required for 100% completion is called lifetime. அப்போ 100% completion T equal to T 100%. So அப்போ R not equal to R, R not equal to R, சரிங்களா. அப்போ reactions completion ஆகணுமா R not இருக்குங்க. அப்போ T of equal to R not by 2k அப்படின்னா இப்போ R not by k equal to 2 into T of. Here R not equal to, sorry, R equal to KT. So அப்போ R not equal to KT. Then T 100% equal to R naught by K, R naught by K, R naught by K cross multiply பண்ணுறோம். Then T 100% equal to R naught by K இங்கிறது என்னங்க 2 into T off. So T 100% equal to 2 into T off, ஓகேங்களா. Then degree of dissociation. What is degree of dissociation? Degree of dissociation means number of moles of reacted divided by number of moles of taken, number of moles reacted divided by number of moles taken. அதாவது number of moles of reactant dissociated, number of moles of reactant dissociated divided by total number of moles அப்படிங்கிறது என்ன சொல்கிறேங்க, degree of dissociation. Here alpha equal to number of moles reacted divided by number of moles taken. So number of moles reacted at time t, concentration of R, ஓகேங்களா. Then number of moles taken, so initial concentration R naught, initial concentration R naught. So alpha equal to KT divided by R naught, alpha equal to KT divided by R naught. Suppose if you R naught equal to A, small a, initial concentration A அப்படின்னா alpha equal to KT by small a, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான, சாரி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான rate constant derivation and half life period, then degree of dissociation, lifetime and examples. Then solved problems பாருங்க. zero order reactionக்கான solved problems. A zero order reaction is 20% completed in 20 minutes, then calculate the value of rate constant. In what time will be the reaction
be 80% completed. Here percentage denote பண்ணிருக்கிறதுனால initial concentration not given. In this problem initial concentration not given, but 20% says initial concentration is a 100%. So R not equal to 100%. Concentration of R equal to reactant concentration at time t. So அப்போ time t அப்படிங்கும்போது 20 minutes சரியா 100% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா initial concentration. So 20% completed அப்படின்னா time t எவ்வளவு இருக்குங்க 20% completed. So 10 minutes, after 10 minutes 20% completed. அப்போ after 10 minutes 20% completed na after 10 minutes remaining concentration 100 minus 20 80%, then time t equal to 20 minutes. So k equal to 100 minus 80 divided by 20. So 20 by 20 equal to 1 minutes inverse. So என்ன இருக்குங்க k வந்து rate constant பார்த்தீங்கன்னா k equal to 1 minute. So rate constant value என்னங்க யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம் நியூமரேட்டரில் இருக்குங்க, டைம் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் அடிஷ்னலாக மோல் மினிட் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், மோல் மினிட் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மோல் 1 மைனஸ் n இன்ட்டு லிட்டர் பவர் n மைனஸ் 1 செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னா ஃபார்முலா என்னங்க மோல் கேப்ஸ் எம் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க, மோல் லிட்டர் இன்வர்ஸ் இதோட அப்ளை பண்ணிக்கோங்க. 1 மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ் பிகாஸ் டேட்டா இஸ் கிவன் இன் டைம் மினிட்ஸ், மோல் ஆர் மோலார் மினிட் இன்வர்ஸ் சரிங்களா. ஃபார் 80% கம்ப்ளீஷன் ஆர் நாட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100%, தென் ஆர் நா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அட் டைம் டீல ஓகேங்களா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி. ஹியர் 80% கம்ப்ளீஷன் அப்படின்னா ரிமைனிங் 20% தாங்க இருக்குது ஓகேங்களா. அப்போ ஆர் அப்படிங்கிறது ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் 20%, கே வந்து 1 ஓகேங்களா. கே வந்து என்னங்க 1. தென் k equal to r naught minus r divided by t equal to r naught minus r divided by k. So r அப்படிங்கிறது r naught 100% minus 20 divided by 1 80 by 1 8 minutes ஓகேங்களா. ஸோ 80% கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு 80 minutes பிகாஸ் திஸ் இஸ் a ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் கொஸ்டினை பார்த்தாவே சப்போஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கால்குலேஷன் இல்லாமையே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒய் பிகாஸ் rate of the reactions அதாவது half life period is depending upon the initial concentration okay, depends on the initial concentration ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 50% கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு 50 minutes ஃபார் 1 hour எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய கம்ப்ளீஷன் டைம் 1 hour. ஸோ ரியாக்ஷன் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 hour எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 அப்படின்னு வச்சுக்கணும், 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 20 minutesல 20% கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ கிவன் டேட்டாவே அதுதாங்க. அப்போ 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 80 minutes ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் அண்ட் ஆஃப் லைஃப் பீரியட் தென் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.